வணக்கம் மக்களே, சற்று முன் வெளியான முக்கியமான அறிவிப்பு. மத்திய அரசு மாதந்தோறும் 3000 ரூபாய் ஓய்வூதியம் கொடுக்கக்கூடிய ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தி இருக்காங்க. இந்த திட்டத்தில் பயனாளி இறந்து விட்டால் அவருடைய கணவனுக்கோ அல்லது மனைவிக்கோ ஓய்வூதியம் தொடர்ந்து கிடைக்கும் அப்படிங்கிற மகிழ்ச்சியான தகவலையும் சொல்லியிருக்காங்க. பொதுமக்கள் நீண்ட நாள் எதிர்பார்த்து காத்திருந்த இந்த திட்டத்தினுடைய பெயர் மற்றும் இந்த திட்டத்திற்கு விண்ணப்பம் செய்வதற்கான நிபந்தனைகள், என்னென்ன ஆவணங்களை கொடுக்கணும், எங்க விண்ணப்பம் செய்யணும் போன்ற கூடுதலான தகவல்களை எல்லாம் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் நாங்க சொல்லக்கூடிய தகவல்கள் முழுசா உங்களுக்கு தெரியும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். மக்களே, இந்தியாவில் உள்ள சிறு வணிக உரிமையாளர்கள், சில்லறை விற்பனையாளர்கள் மற்றும் சுயதொழில் செய்பவர்களுக்கு அவர்களின் வயதான காலத்தில் நிதி பாதுகாப்பை வழங்கும் நோக்கத்தில் இந்திய அரசு ஒரு தேசிய ஓய்வூதிய திட்டத்தை அறிமுகப்படுத்தி இருக்கிறாங்க. அந்த திட்டத்தினுடைய பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரதான் மந்திரி லகு வியாபாரி மன்தன் யோஜனா திட்டம். இது ஒரு தன்னார்வ மற்றும் பங்களிப்பு ஓய்வூதிய திட்டமாகும். இந்த திட்டத்தின் கீழே வயதான காலத்தில் அவர்களின் செலவுகளை சமாளிப்பதற்காக தகுதியுள்ள சிறு வணிக உரிமையாளர்கள் மற்றும் சில்லறை விற்பனையாளர்களுக்கு 60 வயதை எட்டும் பொழுது மாதந்தோறும் 3000 ரூபாய் ஓய்வூதியம் வழங்கப்படுகிறது. இந்த திட்டத்திற்கு சிறு வணிக உரிமையாளர்கள் மற்றும் சுய தொழில் செய்பவர்களுக்கான தேசிய ஓய்வூதிய திட்டம் என்ற மற்றொரு பெயரும் கொடுத்திருக்காங்க. இந்த திட்டத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில்லறை விற்பனையாளர்கள், சிறு வணிக உரிமையாளர்கள் மற்றும் சுயமாக தொழில் செய்பவர்களுக்கு 60 வயதை எட்டிய பிறகு மாதந்தோறும் ஒரு நிலையான நிதியை வழங்கி அவர்களின் வயதான காலத்தில் ஒரு பாதுகாப்பு வலையை உருவாக்க வேண்டும் அப்படிங்கிறதா இந்த திட்டத்தினுடைய மிக முக்கியமான நோக்கமாகும். இதில் பார்த்தீங்கன்னா, சில்லறை விற்பனையாளர்களான உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா மளிகை கடை, துணி கடை, எலக்ட்ரானிக்ஸ் கடை போன்ற சுயமாக தொழில் செய்யக்கூடியவர்களுக்கும் 60 வயது ஆன பிறகு மாதந்தோறும் நிலையான ஓய்வூதியமாக 3000 ரூபாய் வழங்கப்படுகிறது. இதில் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் என்பதால் வயதை பொறுத்து ஓய்வு பெறும் தேதி வரை, அதாவது 60 வயதை அடையும் வரை பயனாளி மாதந்தோறும் ஒரு குறிப்பிட்ட தொகையை செலுத்த வேண்டியது இருக்கும். மேலும் பயனாளி தங்களுடைய பங்களிப்பை காலாண்டு, அரையாண்டு, ஆண்டு அடிப்படையில் செலுத்தும் விருப்ப தேர்வும் இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பயனாளிகள் இந்த ஓய்வூதிய நிதிக்கு செலுத்தும் தொகைக்கு சமமான தொகையை மத்திய அரசும் வழங்குகிறது. உதாரணத்திற்கு மாதம் நீங்க 5000 ரூபாய் பங்களிப்பா கொடுக்கறீங்க அப்படின்னா மத்திய அரசு அதே அளவு 5000 ரூபாயை உங்களுடைய கணக்குக்கு செலுத்தும். இந்த தொகை பார்த்தீங்கன்னா பயனாளியின் வங்கி கணக்கில் நேரடியாக செலுத்தப்படும். இதனால் பயனாளியின் முதலீடு இரட்டிப்பாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 60 வயது நிறைவடைந்த பிறகு பயனாளி இறந்து விட்டால் அவரது மனைவிக்கு பயனாளி பெற்று வந்த தொகையில் 50% சமமான குடும்ப ஓய்வூதியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மக்களே, இந்த திட்டத்தில் சேர்வதற்கான நிபந்தனைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த திட்டத்தின் பலனை பெற விண்ணப்பதாரர் 18 முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருக்க வேண்டும். சுயதொழில் செய்யும் கடை உரிமையாளராகவோ, சில்லறை விற்பனையாளராகவோ அல்லது வியாபாரியாகவோ இருக்க வேண்டும். விண்ணப்பதாரரின் வணிக ஆண்டு வருவாய் 1.5 கோடிக்கு மேல் இருக்கக்கூடாது. மேலும் விண்ணப்பதாரரிடம் ஆதார் அட்டை, சேமிப்பு வங்கி கணக்கு அல்லது ஜன்தன் கணக்கு இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாரெல்லாம் இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்க முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகம் அல்லது வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகத்தால் நடத்தப்படும் பிரதான் மந்திரி கிசான் மன்தன் யோஜனா போன்ற திட்டங்களில் பதிவு செய்யப்பட்ட வியாபாரிகள் இந்த திட்டத்திற்கு தகுதியற்றவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல என்பிஎஸ், இஎஸ்ஐசி அல்லது இபிஎஃப்ஓ உறுப்பினராகவோ அல்லது மத்திய அரசின் தேசிய ஓய்வூதிய திட்டத்தின் உறுப்பினராகவோ இருந்தால் இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்க முடியாது. மேலும் வருமான வரி செலுத்துபவர்களும் இந்த திட்டத்திற்கு தகுதியற்றவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்தில் விண்ணப்பிப்பதற்கு என்னென்ன ஆவணங்களை கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதார் கார்டு, பேன் கார்டு, சேமிப்பு வங்கி கணக்கு அல்லது ஜன்தன் கணக்கு விவரம், முடிந்தால் வர்த்தக உரிமம், விண்ணப்பதாரின் சுய சான்றளிக்கப்பட்ட ஒப்புதல் வடிவம் போன்ற தகவல்களை எல்லாம் நீங்க கொடுக்கிற மாதிரி இருக்கும். இந்த திட்டத்திற்கு எப்படி விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விண்ணப்பதாரர்கள் உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய பொது சேவை மையத்திற்கு சென்று மேற்கூறிய அனைத்து ஆவணங்கள் மற்றும் முதல் பங்களிப்பு தொகை ஆகியவற்றை உடன் எடுத்து செல்ல வேண்டும். இப்பொழுது இந்த திட்டம் குறித்து சேவை மையத்தில் தெரிவித்து தேவையான தகவல்களை எல்லாம் கொடுத்தால் ஆன்லைன் பதிவு செயல்முறையை செய்வார்கள். பின்னர் முதல் பங்களிப்பு தொகை ஆன்லைனில் செலுத்தப்பட்டு அதற்கான ரசீது உங்களுக்கு வழங்கப்படும். இப்பொழுது தனித்துவமான ஓய்வூதிய கணக்கு விண்ணப்பதாரரின் பெயரில் திறக்கப்படும். மேலும் விண்ணப்பதாரருக்கு ஒரு தனித்துவமான
வியாபாரி ஓய்வூதிய அட்டை உருவாக்கப்பட்டு வழங்கப்படும். இதை தொடர்ச்சியாக செய்து வரும் பொழுது 60 வயதுக்கு பிறகு உங்களுக்கு மாதம் 3000 ரூபாய் நிலையான ஓய்வூதியம் கிடைக்கும் அப்படிங்கிற தகவலையும் வெளியிட்டிருக்காங்க. மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது போன்ற அரசு அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்டுகளையும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.